ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற உக்கடம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். காலையில் நேரமாகவே போய் மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் என்னென்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, எறா, சங்கரா மீன், வாழை மீன் வாங்கினோம். மீன் ரேட்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. மீனும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. எங்களுக்கு வாழை மீனுன்னு சொல்லி ஒரு மீன் கொடுத்தாங்க. ஆனால் அதில் முள் நிறையா இருந்துச்சு. சாப்பிடும்போது தான் தெரிஞ்சுது. குழந்தைங்கள்லாம் சாப்பிடவே முடியல. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேயே மீனெல்லாம் க்ளீன் பண்ணியும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாழை மீன் வச்சு தித்திப்பு செஞ்சாங்க எங்கள் அம்மா. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நானே சாப்பிட்றேன். இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அதுக்கு முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகா, அரை முடி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மீன் தித்திப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நண்டு எப்படி செய்கிறோமோ அதே மெத்தடு தான். இப்போ தேங்காய் நல்லா ஆறிடுச்சு, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்ததுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, அப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா அஞ்சு சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்றவாறு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிட்டோன்னா சூப்பரான நம்ம மீன் தித்திப்பு ரெடி. அடுத்தது எறா தொக்கு நான் தான் செய்ய போகிறேன். இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ் செய்யும் போது நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும், கஷ்டம் தெரியாது. எறா தொக்குக்கு முதல்ல ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம். இது 2 கிலோ எறா, அதுக்கு கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்திக்கிறோம். அப்போ தான் நிறைய தொக்காக கிடைக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்க்குறேன். 4 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு இந்த மிளகாத்தூள் பச்சை வாசம்லாம் நல்லா போகணும். நல்லா தொக்கா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எறா சேர்த்தணும். ஏன்னா எறா சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் எறா வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா தொக்கா வந்ததுக்கப்புறம் எறாவை சேர்த்தி தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே வேக வைப்போம். எறாலேயே தண்ணி விடும். மூடியில் எதுவும் போடாமல் ஸ்பீட்லேயே வச்சு பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ, இல்லைன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. கொஞ்ச நேரம் வதங்கவும் இப்படி தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அடுத்தது வாழை மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த மீனில் பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது 4 மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே நல்லா காரம், உப்பு எல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, மீன் தித்திப்பு, அப்புறம் எறா தொக்கு. இது எங்கள் அம்மாவுக்கு காலிஃப்ளவர் தொக்கு. எங்கள் அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் கடைசியாக நம்ம மீன் ஃப்ரை. சங்கரா மீன் மட்டும் நாளைக்கு குழம்பு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் தாயம் தான் விளையாண்டோம். ஊருக்கு வந்ததுலேருந்து பெருசாக எதுவும் வேலை அதிகமாக இல்லாததுனால சாப்பிட்றது, குட்டீஸோட விளையாடுறது இதே வேலை தான் எங்களுக்கு. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.